என்னமோ தட்டில் என்னமோ ஸ்வீட்டா இது என்னது இது? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஸ்வீட்லம்மா அன்னைக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் நான் இப்போ காத்தால எழுந்தோனையும் இது பண்ணிட்டேன். நான் என்னன்னா இது வந்து பன்னீர் மஷ்ரூம் டிக்கா. இது பன்னீர், இது வந்து கேப்சிகம், அப்புறம் வந்துட்டு மஷ்ரூம் இருக்கு. அந்த இதில் மஷ்ரூம் இருக்கு பாருங்க, மஷ்ரூம். இது எல்லாத்தையும் டொமேட்டோவா? டொமேட்டோ இல்லைம்மா, ஆனியன் தான் அது. ஓ ஆனியன். இது இது பைனாப்பிள். ஓஹோ, பெரிய வேலை தான் போல இருக்கு. ஆமாம், என்ன ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறேன். அது காத்தாலே நல்லா இப்போ ரெடி பண்ணி ஊற போட்டு வச்சுட்டாதான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பண்ணுற நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னென்ன இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருந்தேன், தயிர் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன், குமின் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு லெமன் போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து கடலை மாவு வந்து வானலில் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு, ஆமாம் கொஞ்சம் வறுத்துட்டு அதோட இது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து இது நல்லா இப்போ ஊறட்டும். ஆனால் வந்து பைனாப்பிளுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. பைனாப்பிளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து சில்லி பவுடர், கொஞ்சம் தேன் போட்டுட்டேன், அப்புறம் சாட் மசாலா. நாங்கள்லாம் கடல மாவை கரைச்சி வெங்காயத்தை போட்டு ஆனியன் பக்கோடான்னு ஈஸியாக போட்டுருவோம், இல்லையா ஒரு பஜ்ஜி போட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் பெரிய வேலையாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லா வரும். அதான் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். சூப்பர், பார்ப்போம். இப்போ நான் இதெல்லாம் ரெடியே பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை சாயந்தரம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடும். சாயந்தரம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பி. இன்னைக்கு நம்ம வந்து காத்தால ஊற போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் டிக்காக்கு எல்லாமே ஊற போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ வெளியில் வச்சிருக்கேன் ஒரு 10 minutes இப்போ. ஸோ நம்ம வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணோன்னா அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் இது பண்ணிடலாம். கம்பியில் கொத்தி ரெடி. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டு அது ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி அந்த இதில் ஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், அப்புறம் பெப்பர் ஒன்று போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பன்னீர், திருப்பி வெங்காயம் பெப்பரு, ஒரு மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்லையும் பண்ணி அதே ஆர்டரில் அடுக்கி வைக்கலாம். ஓகேவா? இது அப்படியே பிளேட்டில் வச்சாலே அதில் இதுவாகிடும், சுட்டா மாதிரி. ஆமாம், சுட்டா மாதிரி ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம், கேப்சிகம். இதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க, ரொம்ப பொறுமை வேணும். அப்படியே இதே ஆர்டர்லேயே அப்படியே அடிக்கிடுங்க. அது அப்படியே எல்லாத்தையும் வெங்காயம், கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், எது வேணாலும், அவ்வளோதான். என்ன பண்ண போகிற இதெல்லாம்? அம்மா இப்போ இதெல்லாம் இப்போ அடுக்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுது ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆயிடுது, நல்லா ஆயிடுது. ஆனால் ஆமாம் நல்லா ஆயிடுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வச்சிடலாம். அம்மா பேக்கரி ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அம்மா இது இப்போதைக்கு முடியாது போல இருக்கு. நம்ம இப்படியே உட்காந்து பார்க்க வேண்டியதான். திறந்து மூடினியானா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு வச்சு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணிவிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பன்னீர் மஷ்ரூம் டிக்கா ரெடியாக எடுத்து பாருங்க, சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க.
அப்பா மெதுவாக வெயில் வர ஆரம்பிச்சிடுத்து. நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் உள்ள நேஷ்னல் மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம் அன்றைக்கி, சண்டே அன்னைக்கு. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மியூசியத்தில் என்னென்ன பார்த்தோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.